மக்களே, நீங்க ஓசூர்லேருந்து ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்களா? அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய், வணக்கம் மக்களே, ராம் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவரிவன் இஸ் டூயிங் குட். மக்களே அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஓகே, ஸோ வழக்கமாக இந்தியன் ரயில்வேஸ் வந்து வரக்கூடிய புத்தாண்டுக்கான டைம் டேபிள் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது வருஷம் வருஷம் வந்து பண்ணுறது தான். ஸோ அந்த வகையில் நம்ம சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஓகேங்களா, ஸோ அந்த ஜோனில் ஓடக்கூடிய சுமார் ஒரு 300+ ட்ரெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த எல்லா ட்ரெயினும் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஒசூரை டச் பண்ணி ஒசூரை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ட்ரெயின்ஸ்க்கு வந்து டைம் டேபிள் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். அண்டு மக்களே, நம்ம டைமிங்ஸ் போகிறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் சில முக்கிய அம்சங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒசூர் சம்மந்தப்பட்டது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விஷயம் நண்பர்களே. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை வந்து கடலூர் போர்ட் ஜங்ஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது. அண்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யஷ்வந்த்பூர் ஹோசூருக்கு வந்து பார்த்திங்கன்னா புது மெமு ட்ரெயின் விட்டது ஓகேங்களா. ஸோ இந்த 2 இதை வந்து ஹைலைட்டாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக இப்போ பார்ருங்கள். அண்டு மக்களே, அடுத்ததாக நம்ம ஹோசூருக்கு வந்துட்டு போகக்கூடிய 3 மெமு சர்வீஸ் அந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட சர்வீஸ் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மக்களே, கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸை வந்து இந்த ட்ரெயின்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறப்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ரெயின் நம்பர் கொடுத்துருந்தாங்க. 0லேருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் அதுக்கு தான் வந்து நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் சிட்டிலேருந்து தருமபுரி போயிட்டு வரக்கூடிய மெமு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த யஷ்வந்த்பூர் ஹொசூர் மெமு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் வந்து பெர்மனன்ட் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் அந்த பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த 3வது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் ஹொசூர் மெமு நண்பர்களே, ஈவினிங் வந்துட்டு போகக்கூடிய சர்வீஸ். ஸோ அந்த சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரெகுலர் நம்பர் வந்து அலோகேட் வந்து பண்ணிட்டாங்க. அண்டு அடுத்ததாக கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர் வந்து போகக்கூடிய 16235 அதாவது தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட ரன்னிங் டைம் வந்து குறைச்சிருக்காங்க நண்பர்களே. ஸோ ஓவரால் எண்ட் டு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 50 நிமிஷம் வந்து குறைச்சி ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணால் 2 ட்ரெயினை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. அந்த சம்பவத்தை வந்து அவங்க சொல்லவே இல்லை ஹைலைட்டில். ஃபைனல் அதோட டீட்டெயில் வந்து நான் வந்து சொல்கிறேன் நம்ம ரிவைஸ் டைம் டேபிள் பார்க்குறப்ப ஓகேங்களா. சரி மக்களே, இப்போ நம்ம அந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரிவைஸ் டைமிங் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். மக்களே, நான் என்ன பண்ணுறேன்னா ஒசூர் வந்து போகக்கூடிய அந்த லோக்கல் மெமு ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட சேஞ்சிங் டைமிங் வந்து ஃபஸ்ட்டு ரன் த்ரூ பண்ணுறேன். ஏன்னா அதுதான் வந்து நிறையா பேருக்கு வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடியது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த லாங் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்ச் இன் டைமிங்ஸை வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஹோப் யூ ஆல் அக்ரி, இது கொஞ்சம் சென்ஸ் ஆகும்னு வந்து நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 06277 அதாவது பெங்களூர் சிட்டிலேருந்து தருமபுரி போகக்கூடிய அந்த மெமு ட்ரெயினோட சேஞ்சை வந்து பார்ப்போம் நண்பர்களே. மக்களே, இந்த சர்வீஸ் ஆகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெங்களூர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து 6:20 சாயங்காலம் 6:20க்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதையே ஒரு 10 நிமிஷமாக ப்ரீபோன் பண்ணி 6:10க்கெல்லாம் சிட்டி டிபார்ட் ஆகிற மாதிரி வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லைஃப் லைன். ஏன்னா அதாவது பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹோசூர் தருமபுரிக்கு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு லோக்கல் மெமு ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் மட்டும்தான். மற்ற மெமு ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் வந்து போகும். ஸோ அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரெயின் வந்து சொல்கிறேன். அண்டு இந்த பக்கம் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லைஃப் லைன் மக்களே. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ 6:10க்கு வந்து சிட்டி புறப்பட்டு ஒசூருக்கு வந்து 7:21க்கு வந்து டிபார்ட் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஒசூரில் இப்போ இருக்கக்கூடிய அந்த 2 மினிட் ஸ்டாப்பை வந்து 1 மினிட் ஸ்டாப்பை வந்து குறைச்சிட்டாங்க. அது ஏன்னு வந்து தெரில ஓகேங்களா. அண்டு இது தருமபுரி ரீச் ஆகக்கூடிய டைமான 9:35க்கு வந்து எந்த சேஞ்சும் வந்து கொடுக்கல. பட் ஆனால் சிட்டிலேருந்து பிடிச்சி தருமபுரி போகிற இடப்பட்ட அந்த ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கண்டோன்மெண்ட் ஈஸ்ட்டு, பையப்பநல்லி, பெல்லந்தூர் ரோட், கார்மேலரம், ஹீலிலிகே, ஆனைக்கல் ரோட், ஹொசூர், கெலமங்கலம், பெரியநாகத்துணை, ராயக்கோட்டை, மாரண்டலி அண்ட் பாலக்கோடு. ஸோ இந்த நடுப்பட்ட ஸ்டேஷனுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10 நிமிஷம் வந்து முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க தயவு செஞ்சு இந்த டீட்டெயில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். பட் சர்டன் அதாவது வெரி லிமிட்டட் செக்ஷன் ஆஃப் க்ரோடு வந்து கொஞ்சம் அசௌகரியத்தை வந்து ஆளாவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெங்களூர் சிட்டி, கண்டோன்மெண்ட் ஈஸ்ட்டு, ஓகே, மோஸ்ட் ப்ராபப்லி பையப்பநல்லி ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து இந்த ட்ரெயின் பிடிக்கிறவங்க அதாவது ஆஃபீஸ் போயிட்டு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறவங்க
கொஞ்சம் ஏர்லியாக பரப்பிட்டு ரஷ் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து வர வேண்டியதாக இருக்கும். அண்டு மக்களே வந்து ஒசூரோட இப்போதைய அஃபிஷியல் டைமான 7:30 to 7:32 PM இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வண்டி வந்து ரொம்ப வெரி வெரி ரேராக தான் அந்த டைமை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ப்ராக்டிக்கலாக அதாவது 7:50 PMலேருந்து ஒரு 8:15 PMக்குள்ளே வந்துட்டு போகும் நண்பர்களே ஒசூருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த 10 நிமிஷம் வந்து முன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம என்னன்னா ஒரு 7:30 to 7:45 ஒசூர் வந்துட்டு போகிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தான். அண்டு இதே வண்டி பார்த்தீங்கன்னா நைட்டு தருமபுரியில் ஹால்ட் ஆகி மறுநாள் காலையில் 06:78 எர்லி மார்னிங் தருமபுரிலேருந்து கிளம்பும் நண்பர்களே. ஸோ ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா 6:27 இதோட பெங்களூர் டிபார்ச்சர் டைம். ஸோ அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. சிட்டி போய் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 8:20 AM. ஸோ அதே ஒரு 5 மினிட்ஸ் தள்ளி 8:25 AM வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணலாம். ஓகே, நெக்லிஜிபிள் தான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி நான் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்டு அடுத்த நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து போகக்கூடிய யஷ்வந்த்பூர் டு ஒசூர் மெமு நண்பர்களே. ஸோ இதோட கரண்ட் சர்வீஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 06393 அண்ட் 94. ஸோ இதோட நம்பரும் வந்து மாற்றிட்டாங்க. புது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 66565 அண்ட் 566 இருக்கும். ஓகே, ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 3 மணிக்கு யஷ்வந்த்பூர் பரப்பிட்டு ஒசூருக்கு வந்து 4:40 வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. நண்பர்களே, இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ், அதாவது இன்டர்மீடியட் ஸ்டேஷனுக்கு வந்து சீக்கிரம் வந்துட்டு போகிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ஏன் வந்து ஹைலைட் பண்ணுறேன்னா, ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வேண்டி தான் ஒரு 5 நிமிஷம் இடப்பட்ட ஸ்டேஷனில் வந்து ஏறுறவங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து நீங்கள் உங்கள் ட்ராவலை வந்து பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ அதான் இன்டென்ஷன். ஓகே, ஸோ டீட்டெயில் டைம் வந்து தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனை வந்து பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அண்டு இதே வண்டி ரிட்டர்ன் மார்க்கத்தில் வந்து 06394 வந்து ஒசூர்லேருந்து கிளம்புது நண்பர்களே. ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:40 வந்து கிளம்புது. அதில் வந்து எந்த மாற்றமும் வந்து கிடையாது. யஷ்வந்த்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 7:20 போய் ரீச் ஆகுது. அதை ஒரு 10 நிமிஷம் நடுவில் வந்து ரெகுலேட் பண்ணி ஒரு 7:30 வந்து யஷ்வந்த்பூர் போய் ரீச் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் நான் வந்து இங்கே சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து கிடையாது. அதனால் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இருக்காது நண்பர்களே. அண்டு நம்ம லிஸ்ட்டில் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 06591. இதுவும் வந்து யஷ்வந்த்பூர் டு ஒசூர் மெமு. ஓகேங்களா. ஸோ இது வந்து அதிகாலை யஷ்வந்த்பூரில் பரப்பிட்டு இங்கே ஒசூர்லேருந்து 8:25 வந்து பரப்பணும். ஓகேங்களா. ஸோ அந்த வண்டியை வந்து அதுலேயும் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யஷ்வந்த்பூர் கிளம்புற டைமில் எந்த சேஞ்சஸ் வந்து கிடையாது. பட் நடுவில் பெல்லந்தூர் ரோட், காரமேளரம், ஹில்லிகி, ஆனைக்கல் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நடுப்பட ஸ்டேஷனில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து டிபார்ட் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஸோ இந்த பக்கம் வரக்கூடிய க்ரௌடு வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் யஷ்வந்த்பூர்லேருந்து ஒசூர் வரக்கூடிய அந்த பயணிகள் வந்து இந்த டைமிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நீங்கள் ஸ்டேஷன் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அண்டு மறு மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 8:25 AM வந்து ஒசூர்லேருந்து கிளம்பும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் கோயர்ஸ் தான். ஸோ இதில் வந்து நடுவில் ஒரே ஒரு ஸ்டேஷனான அந்த பெல்லந்தூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து 9:06 வந்து கொடுத்துருக்காங்க. அது அஃபிஷியலாக ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி போய் 9:04 வந்து ரீச் ஆகிற மாதிரி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அகைன் இது ஒரு நாமினல் சேஞ்ச் தான். ஸோ ரொம்பலாம் பெரிய இம்பேக்டெல்லாம் பண்ண போகிறது வந்து கிடையாது. எனியோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நடுப்பட்ட ஸ்டேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் டிலேவாக தான் வந்து போகும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்ல. பட் அஃபிஷியலாக மாற்றிட்டாங்க. ஸோ அதை நான் வந்து இங்கே வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெகுலர் நம்பர் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஸ்டில் இது வந்து இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதையும் வந்து பர்மனெண்ட்டாக மாற்றி விடுவாங்கன்னு வந்து நம்ம நம்புவோம். மக்களை இது வரைக்கும் நம்ம ஹோசூர், தருமபுரி, பெங்களூர் நடுவில் ஓடக்கூடிய அந்த மெமு ட்ரெயினோட டைமிங் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெகுலர் ட்ரெயின்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 16211 யஷ்வந்த்பூர் டு சேலம் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் நண்பர்களே. ஸோ இந்த வண்டி ஆகப்பட்டது சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு யஷ்வந்த்பூர்லேருந்து பரப்பிட்டு நைட்டு ஒரு 9:30 மணிக்கு 9:45 நினைக்கிறேன் சேலம் போய் ரீச் ஆகுது. ஸோ இந்த வண்டிக்கு எந்த சேஞ்சஸும் வந்து கிடையாது எக்ஸப்ட் ஃபார் பானஸ்வாடி. ஸோ பானஸ்வாடியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4:18 வந்து டிபார்ட் ஆகுது டுவர்ட்ஸ் சேலம். ஸோ அதே ஒரு 3 நிமிஷம் வந்து தள்ளி 4:21 டிபார்ட் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவும் அகைன் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஸோ அடுத்து வருது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஓகே, ஸோ ட்ரெயின் நம்பர் 16232, அதாவது மைசூர்லேருந்து பரப்பிட்டு மயிலாடுதுறை வழியாக கடலூர் போட்டு போகுது பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பிரஸ். ஸோ அதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிருக்காங்க நண்பர்களே. இந்த வண்டி ஆகப்பட்டது பெங்களூர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து நைட்டு 7 மணிக்கு வந்து புறப்படும். ஸோ அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த பெங்களூர்லேருந்து சேலம் போகிறதுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டாப்பான கார்மேளரம், ஹோசூர், தர்மபுரி. ஓகேங்களா. ஸோ இந்த நடுப்பட்ட ஸ்டேஷனில் வந்து 10 நிமிஷம் ஏர்லியாக டிபார்ட் ஆகிற மாதிரி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரிசர்வ் பண்ணி போகிறவங்க கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 8:10க்கு ஒசூர்லேருந்து கிளம்பக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அஃபிஷியலாக டிபார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/1/2025. மக்களே, இப்போ இது வரைக்கும் நம்ம சவுத் போகிற வண்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பெங்களூர் நார்த் போகிற வண்டி வந்து பார்ப்போம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 16235 தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸ் நண்பர்களே. ஸோ இந்த வண்டி ஆகப்பட்டது ஒசூருக்கு 4:38க்கு வந்து விடிகால 4:40க்கு வந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் வந்து டிபார்ட் ஆகும். ஸோ அதையே ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இனிமேல் அதாவது 1ஆந்தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 4:30க்கெல்லாம் டுவர்ட்ஸ் பெங்களூர் வந்து லீவ் ஆயிரும் நண்பர்களே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் டுவர்ட்ஸ் பெங்களூர் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்டு பெங்களூர் ரீச் ஆகிற டைமோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7:15 AM வந்து இருந்துச்சு. ஸோ அதை ஜஸ்ட் அப்படியே 1 hour வந்து சீக்கிரம் போய் ரீச் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்லாக் டைம் இருந்திருக்குன்னு. அண்டு ஃபைனல் டெஸ்டினேஷனான மைசூர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10:20 AM போய் ரீச் ஆகுது. ஸோ அதையே வந்து சுருக்கி இப்போ 9:30 AM போய் ரீச் ஆகிற மாதிரி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஸோ இந்த ட்ரெயின் தான் இந்த ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெயின் தான். ஸோ உண்மையிலே ஒரு சூப்பர் மூவ். ஸோ ஓசூர்லேருந்து மைசூருக்கு 1 day டூர் பிளான் பண்ணுறவங்க இல்லை அந்த பக்கம் வேறு வேலையாக போகிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஐடியல் கண்டிஷன் இந்த வண்டி தான். ஸோ 4:30க்கு ஒசூர் கிளம்பி 9:30 எல்லாம் மைசூர் போய் நம்ம ரீச் ஆகலாம் நண்பர்களே. ஸோ இதை வந்து ரொம்ப நான் வந்து வரவேற்கிறேன். மக்களை இப்போ நம்ம பார்த்தது ரயில்வேவோட நல்ல ஒரு சம்பவம். ஓகே, ஸோ வெல்கம் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க இன்னொரு பெரிய சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணல. அதை நான் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் நண்பர்களே. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த 3 வண்டி இருக்குது பார்த்தீங்களா? 17236 நாகர்கோவில் டு SMVT பெங்களூரு, 12678 எர்ணாகுளம் பெங்களூரு சூப்பர் ஃபாஸ்ட், அண்ட் 16530 காரைக்கால் டு SMVT பெங்களூரு. ஓகே, அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த 3 வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிற வண்டிங்க. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமாக டிலே பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னென்னு வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். மக்களை லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 17236 நாகர்கோவில் டு SMVT பெங்களூர் வண்டி. ஸோ இந்த வண்டி ஒசூர் டிபார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7:10 நினைக்கிறேன். இந்த வண்டி ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துடும். இன்டர்சிட்டி வந்து கிராசிங் இங்கே வாங்கும் ஒசூரில். சம்மர் அரௌண்ட் 7:40 to 7:50 அந்த டைம் வந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் வந்து டிபார்ட் ஆகும் நண்பர்களே. ஸோ ஓசூர் அந்த SMVT அந்த இடப்பட்ட சுமார் ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து ஆல்ரெடி 2 மணி நேரம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை 20 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணி 2.5 மணி நேரமாக சுமார் வந்து ஆக்கிட்டாங்க. ஸோ இதோட SMVTயோட ரீச்சிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:10 AM - 9:30 AM வந்து மாற்றிருக்காங்க நண்பர்களே. ஸோ இது சம்பவம் நம்பர் 1. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம். இந்த வண்டி மேலே கை வைப்பாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ நம்ம 12678 எர்ணாகுளம் டு பெங்களூர் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கிற ஒரே சூப்பர் ஃபாஸ்ட் இந்த லைனில். ஸோ அந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு விட்டாங்க. ஸோ அந்த வண்டி ஈவினிங் ஒசூரில் ஒரு 6:05க்கு வந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் வந்து கிளம்பும். ஸோ அந்த சிட்டியோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:50க்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. மக்களே இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக 1 hour 10 minutes அன்பிலீவல் அவ்வளோ டைம் வந்து டிலே பண்ணி 9 மணிக்கு சிட்டி போய் ரீச் ஆகிற மாதிரி வந்து ரீஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க நண்பர்களே. ஸோ கேரளா அங்கேருந்து வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் என் டு என் பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 1 hour வந்து ஃபர்தராக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப சஃபரிங் வந்து உள்ளாவாங்க. அகைன் சொல்கிறேன், சத்தியமாக இந்த வண்டியோட டைமிங்கெல்லாம் கை வைப்பாங்கன்னு நான் வந்து நினச்சி கூட வந்து பார்க்கல. ஏன்னா இந்த வண்டினால மற்ற வண்டியை வந்து மாற்றிருக்காங்க தவிர ஃபைனலி ஓகே. ஸோ இதுக்கு என்ன கெட்ட நேரம் வந்துச்சோ. ஓகேங்களா? ஸோ அண்டு 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவோட கைப்புள்ள 16530 காரைக்கால் டு SMVT பெங்களூரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்ல வண்டி இந்த வண்டி. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிவைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ 6:10க்கு வந்து ஒசூர் விட்டு SMVT வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு. ஓகேங்களா? ஸோ 6:10 எங்கே இருக்குது, 9:30 எங்கே இருக்குது, 2 மணி நேரம் 20 நிமிஷம். ஓகேங்களா? அந்த 60 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் ஒரு ஃபர்தராக ஒரு 20 மினிட்ஸ் தள்ளி 9:50க்கு வந்து SMVT போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக எந்த சேஞ்சும் வந்து கிடையாது. ரைட் நோ இப்போது கூட அந்த வண்டி வந்து அந்த டைம் தான் வந்து எடுத்துக்குது SMVT போகிறதுக்கு. ஸோ டிலே ஆகிறத வந்து அஃபிஷியலாக டைமிங் வந்து மாற்றிருக்காங்க தான் சொல்லுவேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஒர்த்து இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களை இப்போ நம்ம கடைசியாக பார்த்த அந்த நெகட்டிவ் ரிவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீடிங் அப் இன்னும் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா?
ஸோ அதுக்கெல்லாம் என்னோட அறிவு எட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதாவது இந்த ஹோசூர் டு பெங்களூர் அந்த டபுளிங் ப்ராஜெக்டை வந்து முடிக்காத வரைக்கும் ரயில்வேஸ் வில் சஃபர் லைக் தட். ஓகே, ஈவன் தோ அவங்க வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களால வந்து முடியாது. ஸோ அதுதான் திரும்பி அந்த பாயிண்ட்டுக்கு வந்து பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டிலே ஆகிருக்கு. ஸோ அதை வந்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா ஃபர்தராக இப்போ அந்த பண்ண டிலே கூட அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக வந்து ட்ரெயின்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்து நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ட்ரெயின் யூசர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஹோசூர் வாழ் மக்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஹோசூர் சுற்றி நடக்கிற நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட்டு, புது பஸ் ஸ்டாண்ட் அப்டேட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ரோடு சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ராஜெக்டோட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸோட வந்து உங்களை வந்து மீட் பண்ணுற நண்பர்களே. ஸோ டில் தென் டேக் கேர், சைனிங் ஆஃப், பை பை நண்பர்களே. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் மறுபடியும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2025. ஓகே, டேக் கேர்.